மாண்புமிகு த. வேலு அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற முழக்கத்துடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். எப்பொழுதெல்லாம் சர்வாதிகாரம் தலை தூக்க முனைகிறதோ அப்பொழுதெல்லாம் கம்பீரமாக எழுந்து நின்று அதை வீழ்த்தும் இயக்கம் திமுக என்பதை நிரூபிக்கும் வகையிலே இந்த தேர்தலை 40க்கு 40 வென்றெடுத்து ஜனநாயகத்திற்கு அரணாய் விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இயக்கத்தின் எதிர்காலம் மற்றும் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் அவையின் முன்னவருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் வணக்கம். தமிழர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் தமிழாய் நிறைந்திருக்கின்ற கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு நாள் ஆண்டில் தமிழை பற்றி இந்த அவையிலே பேச வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு ஒப்புதல் தந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த கழகத் தலைவர் அவர்களுக்கும் அவை முன்னவருக்கும் கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாகவும் அதே நேரத்தில் இறுக்கமாகவும் என் உரையை பதிவு செய்ய விரும்புகிறேன். சுருக்கமாக சொன்னால், இன்று நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையில் நீதித்துறை, சிறைத்துறை, எழுதுபொருள் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கைகள் இருந்தாலும் நான் தமிழ் வளர்ச்சித்துறையில் பேச விரும்புகிறேன். காரணம், இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து துறைகளிலும் முன்மாதிரியான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். துறைகள் ரீதியான வளர்ச்சி என்பது சமுதாயம், கட்டமைப்பு, வாழ்வியல் உயர்வு. ஆனால் மொழி வளர்ச்சி என்பது என்னதான் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தினாலும் அது ஒரு மாயையாகத்தான் தோன்றுகிறது. காரணம், மொழி என்பது உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனின் உணர்விலே மொழி கலந்தால்தான் அதன் வளர்ச்சியை காண முடியும். இது அரசின் கடமை அல்ல, ஒவ்வொரு மனிதனின் கடமை. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக இருந்தாலும் விளக்கிற்கு ஒரு தூண்டுகோலாய் சில ஆலோசனைகளை நான் இங்கே முன்வைக்கிறேன். இந்த விஞ்ஞான உலகத்தில் வரும் தலைமுறைகள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளத்தை நோக்கி செல்கிறது. நாம் கடந்த காலங்களில் தமிழ் மொழி வரலாறை பற்றி சந்தேகங்கள் எழும்பொழுது தமிழ் அறிஞர்களையும் புத்தகங்களையும் நாடினோம். ஆனால் இந்த நிலை மாறி தற்போது செயற்கை நுண்ணறிவு தளம் மூலம் பெறும் நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த தளத்தில் தமிழின் தொன்மை மாறாமல், வரலாறு மாறாமல் இருக்க கண்காணிப்பு குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும். காரணம், இது செயற்கை நுண்ணறிவு. இயற்கை நுண்ணறிவாக இருந்தால் பரவாயில்ல, செயற்கை நுண்ணறிவு என்பது நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். தமிழ்நாட்டில் எந்த பள்ளியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் கட்டாயம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு துறையில் உள்ள தமிழ் அறிவிப்பு பலகை போல் தமிழ்நாட்டில் செயல்படும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கண்காணிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பேங்க்ல போனாலும் சரி, ஐடி பார்க்ல போனாலும் சரி, தமிழ் பலகைகள் எங்கேயும் இல்லை. அதை நாம் கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் எல்லை நுழைவாயிலே திருவள்ளுவர் சிலை அமைத்து தமிழ்நாட்டின் உள்ளே வரும்பொழுது தமிழினத்தின் அடையாளம் திருவள்ளுவர் வரவேற்க வேண்டும். அதே போல மயிலாப்பூரிலே பிறந்து வளர்ந்து தமிழறிஞர் பாவேந்தர் பாரதிதாசனால் பாராட்டு பெற்ற திரு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் திருவுருவ சிலையை தமிழ் வளர்ச்சித்துறை நிறுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பள்ளி பருவத்திலே மாணவர்களை அகழ்வாராய்ச்சி மற்றும் அருங்காட்சியகம் நடைபெறும் இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து சென்று வரலாற்றை நினைவூட்ட வேண்டும். குறிப்பாக இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொல்லியல் துறைக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை அளிப்பதற்கு நிதியும் ஒதுக்கியிருக்கிறார். இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த மன்றத்திலே பேசும்போதெல்லாம் முத்தமிழ் அறிஞருக்கு கடலின் நடுவே சிலை வைக்க கேட்கவில்லை. கடலின் நடுவே தமிழினத்தின் அடையாளமாக குமரியில் வானுயர திருவள்ளுவர் சிலை அமைத்த தலைவருக்காக கேட்கிறேன். அங்கே ஒரு கலைஞருக்கு சிலை அமைக்க வேண்டும். காரணம், உலகம் உள்ளவரை அங்கே திருவள்ளுவர் இருப்பார், திருவள்ளுவர் உள்ளவரை அங்கே முத்தமிழறிஞர் கலைஞர் இருப்பார். கலைஞரின் அந்த சிலை இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் என்றும் இருக்கும் என்பதை சொல்லி எனது தொகுதி கோரிக்கைகளை சிலவற்றை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். எனது தொகுதியில் கேட்டதெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதற்கு தமிழக முதல்வருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது உள்ள முக்கியம் வாய்ந்த தேவைகள் சிலவற்றை இங்கே வேண்டுகோளாக வைக்கிறேன்.
மழைக்காலங்கள் வரும்பொழுதெல்லாம் தொகுதியில் உள்ள சில பகுதிகளில் 3 நாட்களுக்கு மேல் தண்ணீர் தேங்குவதை தடுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. அது பலனை தந்தாலும் அந்த மழைநீர் பக்கிங்காம் கால்வாய் இது எனது தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அந்த ஆற்றில் சென்று கலக்கும் பொழுது தூர்வாராத காரணத்தினால் கால்வாயும் அந்த பீக்கனாலும் இணைக்கின்ற அந்த இடத்திலே சமநிலை உள்ளதால் மழைநீர் உள்வாங்காமல் தெருக்களில் படகு விடும் அளவிற்கு நீர் தேங்குகிறது. ஆகவே அதை சீர் செய்யும் பொருட்டு 1 மீட்டர் அளவுக்கு மண் சேர்ந்துள்ளதால் அவற்றை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று அன்போடு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அந்த தூர்வாரனா அந்த 1 மீட்டர் தண்ணி மழை தண்ணி அந்த தூர்வாரன அந்த பக்கிங்காம் கால்வாய் சேர்ந்துச்சுன்னா ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி அங்க தேங்கும். இதனால தான் அந்த ஊருக்குள்ள தண்ணி தேங்குகிறது. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்கள் மயிலை தொகுதியிலே சாந்தோம் லூப் சாலைக்கும் அந்த பகுதியில் புதிதாக அமையுள்ள அவை முன்னவர் அவர்கள் அவருடைய தொகுதியில தூர்வாரலன்னா போட்டு விடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இதை நீ முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் தூர்வாரி அங்கே கார் போகிற மாதிரி பண்ணியிருப்பேன். நானே முருகன், நீயோ வேலு, என் கையில் இருக்கிற வேலு செய்யாமல் இருப்பேனா? மாண்புமிகு உறுப்பினர் வேலு. நன்றி நன்றி. சாந்தோம் லூப் சாலைக்கும் அந்த பகுதியில் புதிதாக அமையுள்ள மீன் அங்காடிக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் அந்த பகுதியில் உள்ள மீனவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிங்காரவேலர் சிலையை நொச்சிக்குப்பம் மீனவர்கள் வாழும் பகுதியில் அமைக்கவும் ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல மெரினா கடற்கரை முதல் பட்டினம்பாக்கம் வரை உள்ள அனைத்து சமுதாய ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒதுக்கும் வீடுகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நிர்ணயித்து மாத தவணை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கோயில்கள் நிறைந்த இந்த மயிலை தொகுதியில கோயில் வீடுகளின் வாடகை நிர்ணய தொகையை குறைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, இறுக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 இந்த அவை எப்படிப்பட்ட ஒரு இன மொழி உணர்வோடு நிரம்பி காட்சியளித்ததோ அந்த எண்ணத்தில் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உணர்வோடு திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு முத்தமிழறிஞரின் தமிழுக்காக, நாம் உயிராய் மதிக்கின்ற தமிழுக்காக மணி அடிக்காத ஒரு 3 மணித்துளிகள் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை என்று சொல்வது அடிக்கலையா? 3 நிமிஷம் பேசினாதான் உங்க டைம் முடியுது. 10 நிமிஷம் அதை எக்ஸ்ட்ரா கேட்கிறேன், கூடுதலாக கேட்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை என்று சொல்வதை விட தமிழ் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புத்துறை என்றுதான் இனி நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வளர்ச்சி என்பது ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மட்டும்தான் செய்ய முடியும். பாதுகாப்பு என்பது யார் ஆட்சி செய்தாலும் சமூகம் ஒன்று கூடி கட்சி பாகுபாடு இல்லாமல் காக்க வேண்டியது. ஒன்றை மட்டும் இங்கே ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழும் தமிழ் இனமும் தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியின் அகழ்வாராய்ச்சிகள், விருதுகள், உதவிகள், மாணவர்கள் பயிலும் தமிழுக்கு தனி கவனம், இவையெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் இன்று தமிழ் இருக்கிறது. காரணம், மக்கள் மனதிலே தமிழ் என்பது நமது மொழிதான், அதன் அருமை பெருமை எல்லாம் சரிதான். ஆனால் அது இன்றைய நமது வாழ்வியலுக்கு பயன்படாது என்பன போன்ற கருத்துக்கள் மக்கள் மனதிலே தொடர்ந்து விதைக்கப்பட்டு அவை இன்றைக்கு பெரும்பாலானோரின் மனங்களில் ஆழமாக வேரூன்றி அகல கிளை விரித்து பரவி இருக்கிறது. மொழியை பயன்படுத்தாத நிலை, வேக வேகமாக வேற்றுமொழி சொற்கள் கலப்பட நிலை போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் அடுத்த 100 ஆண்டுகளில் அழிந்துவிடும் 25 மொழிகளில் தமிழ் 8வது இடத்தில் உள்ளது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. என்றால் தமிழ் நெஞ்சங்களே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை உணராமல் விட்டுவிட்டால் தமிழ் சமுதாயம் உயிரற்ற உடலாய் மட்டும் இந்த நாட்டிலே உலாவரும். வரலாறு மறைக்கப்படும், மறக்கடிக்கப்படும். பல 100 ஆண்டுகளாக அடிமைக்கட்டு கிடந்த இனத்தை நீ ஆண்ட இனம் என்று தமிழ் வரலாற்றை நமக்கெல்லாம் தனி தமிழ் எழுத்தால் பேச்சால் நம்முள் இருக்கும் உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த அவையிலே 1967 அதிகாரத்துடன் அமர வைத்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தமிழனுக்கென்று ஒரு தனித்தன்மையை
இந்த இந்தியாவிலே உருவாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதைத் தொடர்ந்து ஒரு மொழி உயர்ந்தால் அந்த சமுதாய முறை உயரும் என்ற உணர்வோடு தமிழுக்காக, தமிழின் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் வரை உழைத்திட்டவர் செம்மொழி நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்று இனத்தையும் மொழியையும் மேலும் பலப்படுத்த அகழ்வாராய்ச்சிகளையும் மொழி அறிஞர்களையும் தமிழுக்கான வளர்ச்சி பணிகளையும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு உயர்த்தி கொண்டிருப்பவர் நம் முதல்வர் என்று நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சரின் கொள்கை விளக்க குறிப்புகள் எடுத்து காட்டுகிறது. சற்று எண்ணி பாருங்கள். ஒரு நாட்டின் இனத்தை, வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை அழித்தால் போதும் என்ற காலகட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கூட தடங்கள் வரும் சூழ்நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மொழி உணர்வு இருக்கும் வரைதான் நம் மொழி ஆளும். இல்லை என்றால் வேறு மொழி சொல்வதை கேட்டு நம் மொழி ஆளும். இந்த நிலை வரவே கூடாது. சிந்திப்போம். கொள்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் மொழி உணர்வு ஒன்றாக இருக்க வேண்டும். மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களிலெல்லாம் மொழி உணர்வு தேய்ந்தது. அதனால் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆட்சி இருக்கும், ஆனால் அதிகாரம் எங்கேயோ இருக்கும். ஆட்சியும் அதிகாரமும் நம் மக்களுக்காக, அவர்களின் உயர்வுக்காக நமக்கு நாமே சிந்தித்து செயல்படுத்த வேண்டுமென்றால் நாம் நம் மொழியை பாதுகாத்திட வேண்டும். தமிழ் மொழி என்பது சமூகத்தின் ஒரு அங்கம். மொழி இல்லாமல் சமூகம் இல்லை. சமூகம் இயங்க, கட்டமைக்க மொழி வேண்டும். ஆகவே இரவல் வாங்காத இலக்கணமாய் திகழ்கின்ற தமிழ் மொழியை அழிந்து போகாமல் காப்பது நம் கடமை. தமிழை பொறுத்தவரை நாம் ஒத்த கருத்துடையவர்களாக இருப்போம். இந்த அவையிலே ஆன்மீக வளர்ச்சிக்கு 1000 கேள்விகள் கேட்கும் நாம் தமிழ் வளர்ச்சிக்கு கேட்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இங்கு கடைகோடி கிராமத்திலிருந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் நகரமயமாகிய ஊர்கள் வரையிலிருந்து மக்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம். இந்த 5 வருடத்தில் தமிழுக்காக ஏதாவது ஒரு வகையில் ஒரு செயலை செய்வோம் என்ற உணர்வுடன் செயல்படுவோம் என்று சொன்னால், நான் இங்கே வந்து கன்னி பேச்சிலே தமிழ்த்தாய் வாழ்த்து அனைத்து பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று கேட்டேன், நடந்தது. அதே போல திருவள்ளுவர், தமிழினத்தின் அடையாளமாக திகழ்கின்ற அந்த வள்ளுவர் மகான் பிறந்த ஊர் என்று நம்பப்படுகின்ற மயிலாப்பூர் பகுதியில் அவருடைய திருக்கோயில் திருப்பணி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கும் இன்றைக்கு ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது. அதே போல +2 மாணவர்கள் தமிழிலே 100க்கு 100 எடுத்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தால் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு அதுவும் நடந்தது. ஆகவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழை பற்றி வளர்ச்சிக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு, தமிழின் பெருமைகளை பேச, தமிழின் வரலாற்றை பேச, தமிழினத்தின் வீரத்தை பேச ஒரு நாள் போதாது. இருந்தாலும் உங்கள் மொழி உணர்வில் ஏதோ ஒரு வகையில் சிந்திக்க இந்த சிறிய நேரத்தில் சிறிய இடத்தை பிடித்திருந்தால் அதுவே நான் தமிழுக்கு செய்த சிறிய தொண்டு என்று எண்ணி பெருமை அடைவேன் என்று சொல்லி, இறுதியாக 1938 ஆண்டில் இந்தி எதிர்ப்பு போரில் வில், கயல், புலி என்ற 3ஐயும் தாங்கிய தமிழ் கொடி ஏந்திய அதே கலைஞர்தான் கடகத்தின் சார்பில் அண்ணா தந்த கொடியையும் தாங்கி நடைபோடுகிற காலத்தில் தன்னுடைய பேச்சால், மூச்சால், எழுத்தால், செயலால், நிர்வாகத்திறனால் எத்துறையில் புகுந்தாலும் அத்தனையிலும் தன் முத்திரையை பதித்தின்ற கலைஞராக விளங்கிய முத்தமிழ் கலைஞர் அவர்களின் தூக்குமேடை நாடகத்தில் ஒரு வசனத்தை இங்கே நான் நினைவூட்டி முடிக்கிறேன். இது கீழே போடுகிற கொடி அல்ல, சாதி வேருக்கு சமாதி கட்டி அதன் பக்கத்திலே எழுப்பப்படும் சுயமரியாதை மாளிகையின் உச்சியிலே பறக்க விடுகிற கொடி. தமிழ் மொழியை காப்பதற்கு 8 பேரும், தமிழினம் காப்பதற்கு 7 பேரும் தங்கள் தேக்குமர தேகங்களை தீயின் நாக்குகளுக்கு அர்ப்பணித்தார்களே, அவர்களின் கைகளில் ஏந்திய கொடியரா இது? ஏமாற்றப்பட்டவர்களாக, எலும்பு கூடுகளாக, நாயினும் கேவலமாக, சாக்கடையிலே நெளியும் புழுக்களிலும் கேவலமாக, சாத்திர குப்பை மேடுகளிலே தூசி தும்புகளாய் தூக்கி எறியப்பட்ட மக்களை மார்பினை உயர்த்தி பீடு நடை போடச் செய்ய ஏடுகொள்ளா புகழ் படைத்த எங்கள் அண்ணன் வழங்கிய கொடியடா என்று மிடுக்கோடு கூறிய கலைஞர் அவருடைய வரிகளோடு முடித்து, இன்னும் சொல்லலாம் விரிவாக, இருந்தாலும் முடித்தேன் நிறைவாக என்று கூறி என்னுடைய சூளுரையோடு இதனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.